Welcome back to Virtual Classroom Lectures. This is the series of lectures of deep learning. இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூரல் நெட்வொர்க். ப்ரீவியஸ் டாபிக் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டீப் லேர்னிங் பார்த்தோம். ஸோ டீப் லேர்னிங் இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் தி நியூரல் நெட்வொர்க் கான்செப்ட். ஸோ நம்ம நியூரல் நெட்வொர்க்கோட கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ நியூரல் நெட்வொர்க் and it's also called as artificial neural network. That's why it's noted as ANN. ANN stands for artificial neural network. Okay, ஸோ நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது எப்படி இது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கான்செப்டை மாடலாக வச்சு தான் இந்த நியூரல் நெட்வொர்க்குங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹியூமன் பிரெயின்ஸை பார்த்திங்கன்னா நிறைய நியூரான்ஸ் இருக்கும். அந்த நியூரான்ஸ் மூலமாக இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி அந்த பிரெயின் சிஸ்டம் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் மாடலை வந்துட்டு சாம்பிளாக வச்சு டெவலப் பண்ண டெக்னாலஜி தான் நியூரல் நெட்வொர்க். ஸோ நியூரல் நெட்வொர்க்கில் நிறைய நம்பர் ஆஃப் லேயர்ஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ளூ கலரில் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, X1 to XN இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து இன்புட் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்துட்டு ஹிடன் லேயர்ஸ். தென் வந்து க்ரீன் கலரில் இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து அவுட்புட் லேயர்ஸ். ஸோ இந்த மாதிரி லேயர் பை லேயர்ஸாக வந்துட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் டேட்டா வந்து சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ இப்போ இந்த இன்புட் லேயரை வந்து நம்ம நியூரான்ஸ் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் நியூரான்ஸ். ஸோ நியூரான்ஸ்னு சொல்லலாம். இன் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து நோடு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த டேட்டாவை வந்துட்டு நம்ம இந்த இன்புட் லேயரில் ஃபீட் பண்ணுறோம். ஒவ்வொரு நோடாக மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த நோடில் நம்ம இன்புட்டை வந்துட்டு ஃபீட் பண்ணுறோம். அது வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆஃப் இன்புட்டாக இருக்கலாம், ஆர் ஃபார் பர்டிகுலர் இன்புட்டோட நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேட் பிக்சர் காட்டுறோம் அப்படின்னா, அந்த கேட் பிக்சரோட இந்த கேட்டோட ஐஸ் அது வந்து ஒரு X1 நோடு. அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நோஸ் எப்படி இருக்கும், லெக்ஸ் எப்படி இருக்கும், டெய்ல் இருக்குமா இல்லையா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன், இட் மீன்ஸ் இன்புட் ஃபீச்சர்ஸ், இதை வந்து நம்ம இன்புட் லேயரில் ஃபீட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஹிடன் லேயர்ஸ் வழியாக பாஸ் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். இந்த அவுட்புட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ், இது கேட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த பிக்சரை கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும், W1 to WN வரைக்கும் கொடுத்துருப்போம். இட் மீன்ஸ் வெயிட். ஸோ ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து நமக்கு வெயிட் அண்ட் பயாஸ் அப்படிங்கிற வேல்யூஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணி தான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு லேயர்ஸாக பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். இன்புட் லேயர் அப்படிங்கிறது நோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்புட்டை வந்து அதில் ஃபீட் பண்ணுறோம். ஒவ்வொரு நோடும் பார்த்திங்கன்னா அந்த இன்புட்டோட ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் ஆர் டைமென்ஷன்ஸ் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்கும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் நம்ம இன்புட் லேயரில் கொடுக்கணும் அப்படிங்கிறத எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் அ டைமென்ஷனாலிட்டி ஆஃப் த இன்புட். டைமென்ஷனாலிட்டினா எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், அதுதான் வந்துட்டு டைமென்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் நோடை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹிடன் லேயர்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லேயர்ஸ். இது வந்துட்டு இன்புட் லேயர்லேருந்து இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தென் நெக்ஸ்ட் லேயர்ஸ்க்கு பாஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் இருக்குங்களா, வெயிட் அண்ட் பயாஸுங்கிற வேல்யூ ட்ரைனிங் ப்ராசஸ் அப்போ அசைன் பண்ணுறது. தென் அவுட்புட் லேயர், இதில் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நாங்கள் கீ டேர்ம்ஸ் எல்லாமே கலரில் கொடுத்துருக்கேன். இந்த டேர்ம்ஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு அவுட்புட் லேயரில் ரிசல்ட்ஸ் கொடுக்க போகுது. இப்போ கிளாசிஃபிகேஷன் வச்சுக்கோங்களேன். பைனரி கிளாசிஃபிகேஷன் எய்தர் எஸ் ஆர் நோ அந்த மாதிரி 2 ரிசல்ட்ஸ் தான் இருக்கும். மல்டி கிளாஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்துட்டு மோர் தென் அவுட்புட்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜெண்டர்னு எடுத்துட்டோன்னா மேல் ஆர் ஃபீமேல். பட் இப்போ சிட்டிசன்ஸ் எடுத்துட்டோன்னா இந்தியன், அமெரிக்கன், ஜாப்பனீஸ், லைக்வைஸ் நம்ம வந்துட்டு மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் input and what's the output, expected output, based on that the classifications வந்து பைனரியா மல்டி கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் வெயிட்ஸ் அண்ட் பயாஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஹிடன் லேயர்ஸில் வெயிட்ஸ் அண்ட் பயாஸோட வேல்யூஸ் இருக்க போகுது அப்படின்னு. அப்போ வெயிட்ஸ் பயாஸ்னால் என்ன, ஏன் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், அதோட ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வெயிட் அப்படிங்கிறது அந்த கனெக்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா, ஸோ ஒரு இட் மீன்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தட் இன்புட் ஃபீச்சர்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்ம கனெக்டிவிட்டின்னு சொல்கிறோம். அதோட ஸ்ட்ராங்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வெயிட்டேஜ், ஒரு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ இட் மீன்ஸ் இட் டிஃபைன்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கனெக்ஷன்ஸ்.
இட் மீன்ஸ் the relationships எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த வெயிட்டேஜில் கொடுக்குறோம். தென் பயாஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட் இன்புட் வேல்யூ, அதை பேஸ் பண்ணி இது வந்துட்டு ஒர்க் ஆகும். இதை வந்து நம்ம ட்ரைனிங் பீரியடில் இந்த வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறோம். தென் ஃபைனலாக ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இது ஒரு ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்மாய்டு, tan, ReLU, சாஃப்ட்மேக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. அது ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அது ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நான் அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த நியூரான் ஆர் நோடு அந்த நெட்வொர்க்கில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு இன்புட்டையும் அதோட வெயிட்டேஜையும் ப்ராடக்ட் அதை வந்து மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த எல்லா இன்புட்ஸோட ஃபீச்சர்ஸையும் சம்மரைஸ் பண்ணி அதோட பயாஸ் எல்லா வேல்யூஸும் கால்குலேட் பண்ணி ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் தென் அவுட்புட் வரும். இந்த டயக்ராம்ஸை நல்லா பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். தென் காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியும். இப்போ கேட் பிக்சர் கொடுக்குறோன்னா இது கேட் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட், நமக்கு இது மாதிரி வரணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக மாடல் எப்படி ட்ரெயின் ஆகி லேர்ன் பண்ணி அது ரிசல்ட்டை கொடுக்குது அப்படிங்கிறது ஆக்சுவல் ரிசல்ட். அது கேட்டனும் கொடுக்கலாம், டாக் அந்த மாதிரி வேறு ஏதாவது ரிசல்ட்டும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டுக்கும் இந்த ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இதை வந்து நம்ம எரர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, கேட் பிக்சர் கொடுத்தா எனக்கு கேட்டுன்ற ரிசல்ட் தான் வரணும் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் எப்போ இருக்கணும்? 0வாக இருக்கணும். எரருங்கிறது இருக்கக்கூடாது. அப்படி 0வாக இருந்தது அப்படின்னா the model is a good model. It can able to learn in a good manner. It can give the good results அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அப்போ அந்த மாடல் குட் மாடலாக இருக்கணும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த ரிசல்ட்ஸை தான் அந்த மாடல் கொடுக்கணும் அப்படின்னா அதோட காஸ்ட் ஃபங்க்ஷன் 0வாக இருக்கணும். அப்போ காஸ்ட் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணோன்னா அது நம்ம வந்து ஒரு 6, 7 அந்த மாதிரி வருதுன்னா அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி தான் 0 கொண்டு போக முடியும். எடுத்தோன்னு அந்த மாதிரி கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ காஸ்ட் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம அந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணி மாடலோட லேர்னிங் ப்ராசஸாக பெட்டர்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். எப்போ அது 0ன்னு வருதோ அப்போ மாடல் வந்து குட் மாடல், கரெக்டான ரிசல்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஓகே, ஸோ வேறு என்னெல்லாம் இந்த மாதிரி எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது. அக்யூரசி இருக்குது, எவ்வளோ அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறது. தென் ப்ரிசிஷன் இருக்குது, ரீகால், F1 ஸ்கோர், கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், இது எல்லாத்தையுமே மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிக்ஸில் படிச்சிருப்போம். அண்ட் டேட்டா விசுவலைசேஷன் ஒரு சப்ஜெக்ட் கூட இதில் நம்ம போட்டிருக்கோம், எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விசுவலைசேஷன் DEV சப்ஜெக்ட். அதுலேயுமே இந்த ஃபார்முலாஸ், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், DEV சப்ஜெக்ட் போட்டிருக்கோம். அதுலேயுமே இந்த ஃபார்முலாஸ், இந்த ஸ்டாட்டிக்ஸ் எல்லாத்தையுமே அதில் எழுதியிருக்கும். நீங்கள் வேணும்னா அது கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த சப்ஜெக்ட்டை ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு பார்த்துக்கோங்க. இன் ஃபியூச்சர் நம்ம அதோட பர்டிகுலர் யூனிட்டில் போகும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கான்செப்ட்ஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நியூரல் நெட்வொர்க்னால் என்ன, இது வந்து ஒரு லேயர்டாக இருக்கும். இன்புட் லேயரில் இன்புட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நோடில் அசைன் பண்ணியிருப்போம். அது எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி அதோட வெயிட்டேஜ் வேல்யூ, ஒரு கான்ஸ்டன்ட்டான வேல்யூ, பயாஸ் வேல்யூ இருக்கும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நெக்ஸ்ட் லேயருக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். ஃபைனலாக அவுட்புட் லேயரில் நமக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது ப்ரெடிக்ஷனாக இல்லை கிளாஸிஃபிகேஷனாங்கிறத பேஸ் பண்ணி இதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்க கான்செப்ட்ஸ். ஒவ்வொரு லேயர்லையும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தென் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். காஸ்ட் ஃபங்க்ஷனாக என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching. Join us with virtual classroom lectures. If you have any doubt, please comment it. Thank you.